பாஜக பொறுத்த வரைக்கும் போன வாரம் கூட இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டேன். விஜய் வரணும் அப்படின்ட்டு நயனா நாகேந்திரன் சொல்லியிருந்தாரு. இப்ப திரும்பவும் சொல்லியிருக்காரு. பேசியிருக்கோம், அவர் பதில் அளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு கூட்டணிக்கு. ஆமா, அவர் ஏன் அவரை நம்பி இருக்காங்களா என்ன? ஏன் அவங்களை எதிர்பார்க்கறாங்க? இது அவங்களதான் நீங்க கேட்கணும். ஏன் இந்த அளவுக்கு இறங்கி போறாங்கன்னு எனக்கு தெரியல. இதை பேசாம திமுக ஒரு இன்விடேஷன் கொடுத்துருங்க, நீங்களும் வாங்க அப்படின்னு. அதை மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? என்னங்க இது? எல்லாரும் வந்தாதான் ஜெயிப்போம் அப்படின்னா அப்ப இப்ப இருக்கிற கூட்டணி ஜெயிக்க முடியாதா? நீங்களே போயிட்டு எங்க கிட்ட பலம் இல்லை, நாங்க வீக்கா இருக்கோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல. விஜய் கூப்பிடுறாங்க. இது எதுக்காக இவங்க வேல்யூவை குறைச்சிக்கிறாங்கன்னு தெரியல. ஜனங்க என்ன யோசிப்பாங்க? நாங்க பெருசா சொன்னாங்க அதுதானே. பாருங்க, அண்ணன் சீமான் அவர்களே என்ன சொல்றாரு, நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு உறுதியா சொல்லிட்டு இருக்காருல்ல. அமைக்கிறாங்களோ இல்லையோ அது வேற விஷயம். அந்த ஒரு நம்பிக்கையோட பேசுறாருல அவர். அதனால தான் அவர் தனியா இருந்து ரெகக்னிஷன் வாங்க முடிஞ்சு. பாமகவில் இத்தனை வருடங்களா கூட்டணியில இருந்து கூட அதை மறுபடியும் மீட்டெடுக்க முடியல. வைகோவில் முடியல. வைகோ கட்சியில் எம்எல்ஏன்னு சொல்றாங்க. யார் எம்எல்ஏ இருக்காங்க? இத்தனை சீட்டு கொடுத்தோம் மதிமுகக்குன்றாங்க. இன்னைக்கு மதிமுக எம்எல்ஏன்னு சட்டசபையில் போய் கேளுங்க, எல்லாம் சூரியன்ல தான் இருந்தாங்க. ஏதோ துரை வைகோ அவர்கள் மட்டும்தான் இல்லை எங்க சின்னம் அப்படின்றதுனால ஏதோ மதிமுகவுக்கு ஒரு எம்பி அப்படின்னு இருக்குதுங்க. அப்படி இருக்குச்ச இவங்க எதுக்கு இவர் வரணும் அவர் வரணும் அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறாங்கன்னா நினைப்பாங்க, இது வேலைக்கு ஆகாது போல இருக்குது, அதான் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிறாங்க. இப்போவே முடிஞ்சு போச்சு. இவங்களே பர்செப்ஷனை காலி பண்ணிட்டாங்க.